ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் குருமா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். அதுக்காக கசகசா, தேங்காய், முந்திரி, வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்துருக்காங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டாங்க. கடாயில் இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு பட்டை போட்டுக்கலாம், லவங்கம், ஏலக்காய் போட்டிருக்காங்க, சோம்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் இது மாதிரி வறுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க நீட்டமாக. இதை சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா இது மாதிரி உடச்சி போட்டிருக்கேன். இது நல்லா இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு தேங்காயையும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா இது மாதிரி வறுத்துக்கணுங்க. இது தீஞ்சு போகக்கூடாது. தீஞ்சுதுன்னா மனம் மாறிடுங்க. தீயாமல் இது மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டோம். நல்லா ஆற வச்சுக்கிட்டோங்க. இப்போ வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இந்த கசகசா போட்டுக்கிட்டு இருக்கேங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ புதினா போட்டுக்கிட்டேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கிட்டேங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா இது மாதிரி ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு குக்கர் வச்சுக்கிட்டேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். இதில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்துருக்குங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் இது மாதிரி வறுத்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. இதையும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ சிக்கன் நல்லா இது மாதிரி 2-3 வாட்டி வாஷ் பண்ணி நல்லா வச்சுருக்கேங்க. அதை போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. எப்போவுமே சிக்கன் பண்ணும்போது இப்போ தண்ணி விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் மனம் நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் நல்லா இது மாதிரி வதக்கிக்கிட்டு மசாலா தண்ணி விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சமாக மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா இது மாதிரி எண்ணெய் விடுற வரைக்கும் நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை போட்டுக்கலாங்க. மிக்ஸி கழுவுன தண்ணியை விட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு விசில் விட்டுக்கலாங்க.
நம்ம சிக்கன் ஏற்கனவே வறுத்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் அது மாதிரி இது ரொம்ப வெந்து போகாமல் நல்லா இது மாதிரி மூடி திறந்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் குருமா இது பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சுட சுட சாதத்துலேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்துட்டு ராகி களி செஞ்சுக்கலாங்க. அதில் இது மாதிரி கடாயை வச்சுக்கிட்டு 2 கிளாஸ் தண்ணி கடாயில் விட்டு, நான்ஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. நம்ம ராகி களி செய்யும்போது 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். 2 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் ராகி மாவு எடுத்திருக்கேன். அந்த 1 கிளாஸ் மாவுலேருந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஒரு கப்பில் போட்டு கொஞ்சம் கலக்கிக்கலாங்க தண்ணி விட்டு. ஒன்றரை ஸ்பூன் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு உருண்டை இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம். கடாயில் தண்ணியை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கேங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற ராகி மாவை ஊற்றிக்கலாங்க. இது மாதிரி ஊற்றும் போது நமக்கு களி வந்துட்டு கட்டி தட்டாமல் ரொம்ப நல்லா வருங்க. இது மாதிரி கலக்கிக்கிட்டே விட்டுக்கிட்டோம். இது ஒரு கஞ்சி மாதிரி ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ இதில் மாவு போட்டோம்னா நம்மளுக்கு கட்டி இல்லாமல் ராகி களி ரெடி ஆகிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி ரொம்பவும் நல்லா கரெக்டாக இருக்குங்க. இது கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி கலக்கிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாங்க. நல்லா வெந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இதை வந்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேங்க. நமக்கு கிண்ணத்தில் ஒட்டாமல் நல்லா வருங்க இது மாதிரி நெய்யோ எண்ணெயோ விட்டு செய்கிறதுனால. இப்போ நம்ம செஞ்சுருக்கிற களியை வந்துட்டு அந்த பவுலில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இது மாதிரி தண்ணியில் வந்துட்டு கையை தொட்டுக்கிட்டு இது மாதிரி உருண்டை பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக வருங்க. நம்ம நெய்யும் விட்டுருக்கோம் இல்லையா, ரொம்ப இது மாதிரி அந்த சுட சுட கையால் தொட முடியாதுங்க. அதனால் இது மாதிரி பவுலில் போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக ராகி உருண்டை செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு தட்டில் போட்டுக்கலாங்க. நமக்கு இப்போ வந்துட்டு குருமாவை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதை வந்துட்டு ராகி களிக்கு போட்டுக்கலாம். சுட சுட ராகி களியும் குருமாவும் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்துட்டு இதை சாப்பிட போகிறேங்க.
சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவும் சுவையாக இருந்ததுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நான் இந்த ராகி களியை குருமாவோட என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே பாய்.